அடகு நகை ஏலம் விவகாரம் கூட்டுறவு வங்கியில் மூதாட்டி வாக்குவாதம். திருவாரூர் மாவட்டத்தில் அடகு வைத்த நகை ஏலம் விடப்பட்டதாக கூறியதால் கூட்டுறவு வங்கியில் பரபரப்பு ஏற்பட்டது. பிச்சன் கோட்டகம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் செல்லம்மாள் என்ற மூதாட்டி முன்னறிவிப்பு இல்லாமல் தனது நகை ஏலம் விடப்பட்டதாக குற்றம் சாட்டி ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்து செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை வைத்தனர். செய்தியாளர் ஜாலித். பேசணும். முடியாது. பார்ட்டி கேட்கல, பார்ட்டி சம்பந்தப்பட்டவங்க இல்ல, அவங்க வச்சுதான் நாங்க கேட்கறோம். அவங்க இல்ல பார்ட்டி சம்பந்தப்பட்டவங்க வந்திருக்காங்க. நீங்க அங்கதான் உங்களுக்கு தெரியும். நாங்க வந்து ஒரு 4 வருஷமா நாங்க போராடிட்டு இருக்கோம். ஒருத்தரையா ஒரு பணத்தை கொடுத்து ஆஃப் பண்றாரு. யாரையும் வந்து இது பண்ணாம மிரட்டுறாரு. எங்களை இவர் வந்து போர்ச்சரி பண்ணிருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சி வச்சுக்கிட்டு அவர் வந்து மிரட்டுறாரு, கட்ட விஜய பேசுறாரு. என்ன இது கொடுக்கலனாக்கா மண்ணை ஊத்திட்டு இந்த இடத்துல கொடுத்துக்கிட்டு சாகும். உடனே அவர் வந்து நடவடிக்கை எடுக்கணும். இல்லன்னா வச்சுக்கலாம், இழுத்து வச்சு பூட்டிடுவோம். சரிங்களா? அதுனா அந்த அம்மா தீ வைக்க போறாங்க. சரிங்களா? இந்த பில்லு உங்களுக்கு தெரியும். இந்த பில்லு நீங்க ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா அப்பா இந்த பில்லு யார்கிட்ட இருக்கும்? எங்கள்கிட்ட தான் இருக்குல்ல. எப்படி அவங்கள்ட்ட இருக்கு? இது என்ன உங்களுக்கு தெரியும் தானே? சின்ன பிள்ளை தான் தெரியும் தானே உங்களுக்கு? மொத்தம் 3 சொசைட்டில இது பண்ணி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கூடாது. அடுத்த கட்ட நடவடிக்கை தான் போயிருக்கோம். மீடியா வந்திருக்கு. போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். முறைப்படி வந்துருக்கலாம். இல்லைங்கிறது தான் நாங்க பண்ணிருக்கோம். அன்னைக்கு வந்து கேட்டு போனேன். நம்ம சரியான மரியாதை கொடுக்க மாட்டேன். நீங்க யாருன்னு கேட்கிறாரு. எங்க உரிமை இருக்கு, நான் கேட்கக்கூடிய உரிமை இருக்கு, என்னோட ஜொல் அங்க இருக்கு. சரிங்களா? சரியான நடவடிக்கை எடுக்கலாம் வச்சுக்கலாம். நாங்க ஒரு வேற லெவல் போட்டு தெரியுற மாதிரி கையில் வச்சுக்கலாம். சொல்லுங்கப்பா. குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவோம், மண்ணை எடுத்து ஊற்றி கொளுத்திக்குவோம். அதுக்கு பதில் நீங்கள் கேட்டு சொல்லணும். நகை அவங்க வந்து ஏமாற்றி கையெழுத்து வாங்கி எங்களை வந்து கேட்குறப்போ நகை உங்கள் நாத்தனா வாங்கிட்டு போயிட்டுன்னு சொன்னாங்க. திருப்பி எங்கள் பையன் எல்லாரையும் அழைச்சாந்துச்சு கேட்கக்குள்ள உங்கள் அக்கா வாங்கிட்டு போயிட்டுனீங்கன்னா அவங்களும் கேட்டாங்க. நகை கொடுக்கல, கையெழுத்து மட்டும் தான் எனக்கு கொடுக்குறாங்க. எங்கள் பையன் வரட்டும், பணம் கொண்டு போயிருது வந்து நான் திருப்பிக்கிறேன்னு சொன்னா உங்கள் பையன் வர்றபடியாக வரட்டும், கையெழுத்து போடுங்கம்மான்னு ஏமாற்றி கையெழுத்து வாங்கிக்கிட்டாங்க. கையெழுத்து வாங்கினவங்க ஏமாத்தி கையெழுத்து வாங்கணும். உங்களுக்கு எப்படி தெரியாது? அவங்க தான் சொன்னாங்க. தெரியாம கையெழுத்து போட்டிருக்கீங்க. ஆமா, ஏமாத்தி கையெழுத்து தெரியாம கையெழுத்து போட்டிருக்கீங்க. ஆனா அந்த ரசீது எடுத்துள்ள அன்னைக்கு நீங்க இந்த ரசீது இல்ல உங்களுக்கு அன்னைக்கு ரசீது இல்ல. அன்னைக்கு வந்த நீங்க ரசீது தான் காமிச்சாச்சு. எப்படி நகை வாங்கிட்டு சொல்றாங்களே அந்த ரசீது என்கிட்ட இருக்கு. நீங்க எப்படி சார் கேட்டீங்களா? அதெல்லாம் நகை ஏலத்துல போயிட்டு நீங்க வந்து 50,000 பணத்தை கொண்டா கொடுத்துட்டு நீங்க வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. 50,000 பணத்தை கொடுத்துட்டு நகை தரோன்றாங்க. இப்பனாலும் கொடுக்கலாம்ல. நீங்க காசே நாங்க எங்க கிட்ட காசு தானே எதிர்பார்க்கறீங்க, நகை கொடுக்க மாட்டீங்கல்ல. நாங்க யாரை வச்சு பேசிக்கணுமா பேசிக்கிறோன்ட்டு வந்துட்டேன். சரி, அதுக்கு பிறகு பேசுனீங்களா? யாரையும் வச்சு? அதுக்கு பிறகு 2-3 பிள்ளை வந்தவங்க அது எப்படி வாங்கிக்கிட்டு நீங்க எப்படி எல்லாம் ஏமாத்தாலாம் சொல்லிட்டு இருந்தவங்க. என்னதான் சொன்னாரோ போனாரோ தெரியல. டக்குன்னு இங்க இருந்தோன்னு மாறிட்டாங்க. நீங்க தான் கையெழுத்து போட்டுக்கிறீங்களா? இதான சொல்லுங்கிறாங்க. முதலமைச்சர் காப்பியில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை எல்லாத்தையும் எடுங்க. சீட்டு எல்லாத்தையும் எடுங்க. இந்த இதுலேயும் வந்துருக்கு. இதை பார்த்துருக்கு. அண்ணன் யாராருக்கு மனு கொடுத்துருக்கீங்க? இந்த மாதிரிலாம் எடுங்க. இந்த கொடுத்துருக்கு பாருங்க. இல்ல வேற சீட் எல்லாத்தையும் கூட்டுறவுத்துறை அமைச்சர், மண்மிகு ஆதி திராவிடர் அமைச்சர், உயர் திரு தலைமைச் செயலகம்,
உயர்திரு உள்ளாட்சித்துறை அமைச்சர், உயர்திரு சார்பு செயலாளர் அமைச்சர், கூட்டுறவுத்துறை தலைமைச் செயலகம் அவங்களுக்கு. அடுத்து வந்து மாநில மனித உரிமை ஆணையம், கிரீன்வேல் சாலை. அடுத்தது வந்து மாநில மகளிர் ஆணையம். அடுத்தது இது யாருக்கு கொடுத்தீங்க? கூட்டுறவு சங்கத்துக்கு கொடுத்துருக்கு மன்னார்குடி ஹெட் ஆஃபீஸு. கூட்டுறவு சங்கத்துக்கு கொடுத்த மனு இது. அதை எடுத்து